ஏரி என்பது சுற்றிலும் நிலத்தால் சூழப்பட்ட ஒரு நீர்நிலையாகும். பெரும்பாலான ஏரிகள் நன்னீர் ஏரிகள் ஆகும். நிலப்பகுதியிலுள்ள பெரிய ஏரிகள் சில நேரங்களில் சிறிய கடல் என்றும் அழைக்கப்படுகின்றன. பொதுவாக ஏரிகள் பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருந்தாலும் அவைகள் மிகவும் ஆபத்தான ஒன்றாகவும் இருக்கின்றது. அப்படி உலகத்தில் மிகவும் ஆபத்தான 5 ஏரிகள் பற்றிதான் நாம இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். வாங்க வீடியோ உள்ள போகலாம். பிங்க் லேக், ஆஸ்திரேலியா. நம்மள பல பேருக்கிட்ட தண்ணீர் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னு கேட்டால் தண்ணீருக்கு நிறம் இல்ல அப்படின்று தான் சொல்வோம். இல்லை அப்படின்ற நீல நிறம் என்று சொல்வோம். ஆனால் பிங்க் நிறத்துல தண்ணீர் இருக்கு அப்படின்னு சொன்னால் உங்களால நம்ப முடியுமா? ஆம், உண்மைதான். ஆஸ்திரேலியாவில் லோச்சியா என்னும் இடத்தில் பும்புங்கா என்னும் உப்பு ஏரி உள்ளது. அதிக உப்புத்தன்மை கொண்ட அந்த ஏரியில் இளஞ்சிவப்பு நிற பாக்டீரியாக்கள் வளர்வதன் காரணமாக அந்த ஏரி இளஞ்சிவப்பு, வெள்ளை அல்லது நீல நிறம் என ஆண்டு முழுவதும் நிறங்களை மாற்றிக்கொள்கிறது. இந்த ஏரி 1801 முதல் தொடர்ச்சியாக உப்பு சுரங்கத்திற்கான ஆதாரமாக இருந்து வருகிறது. இப்போது போனால் கூட ஏரி கரைகளில் உப்பு சுரங்கத்திற்கான தடயங்களை காணலாம். ஜெல்லிஃபிஷ் லேக். பொதுவாக நீர் தேங்கியிருக்கும் எரிகளில் தாவரங்கள் மற்றும் மற்ற உயிரினங்களும் வாழ்வது சாதாரண ஒரு விஷயம்தான். ஆனாலும் சில நீர்நிலைகளில் சில குறிப்பிட்ட உயிரினங்கள்தான் அதிக அளவில் இருக்கும். அப்படி அதிக அளவில் எந்த உயிரினங்கள் இருக்கிறதோ அந்த ஏரியின் பெயரும் அதை சார்ந்தே இருக்கும். அந்த வகையில் அதிக அளவில் இருக்கும் ஜெல்லிஃபிஷ் இருக்க இந்த லேக் பத்தி தான் பார்க்க போகிறோம். மேற்கு பசிபிக் பெருங்கடல்ல இருக்க ஒரு சின்ன நாடுதான் பலாவ். இங்கதான் இந்த ஜெல்லிஃபிஷ் லேக் இருக்கு. இந்த ஏரி சுமார் 30 அடி ஆழம் கொண்டது. இந்த ஏரியில் மில்லியன் கணக்கில் ஜெல்லி பிஷ்கள் வாழ்கிறது. அங்கு அதிக அளவில் கோல்டன் ஜெல்லி பிஷ்கள் காணப்படுகின்றன. இந்த ஏரி 400 மீட்டர் நீளம் கொண்டவையாகவும் இந்த ஏரியில் வாழும் ஜெல்லி ஃபிஷ்கள் ஏரியில் உள்ள ஆல்கேகளை உண்டு வாழ்கின்றது. இந்த ஏரி சுற்றுலா தளமாகவும் அமைந்துள்ளது. இந்த ஏரியில் ஜெல்லி பிஷ்களுடன் மக்களும் ஒன்றாக நீந்துகின்றன. லேக் நியோஸ், கெமரூன். ஆப்பிரிக்க கண்டத்தில் கேமரூன் என்ற இந்த நாட்டிலுள்ள லேக் நியோஸ் 2 கிலோமீட்டர் நீளமும் 230 அடி ஆழமும் கொண்ட இந்த ஏரியில் 1986ஆம் ஆண்டு இரவு 9 மணி அளவில் இடி விழுந்தது போன்ற சத்தம் கேட்டது. அடுத்த நாள் காலை அந்த கிராமத்தில் இருந்த அனைவரும் இறந்து போனார்கள். ஒருவர் மயக்கமான நிலையில் இருந்தார். அவர் என்ன நடந்தது என்று பார்க்க சென்றபோது பெண் ஒருவர் சடலங்களுக்கு நடுவே அழுதவாறு கிடந்துள்ளார். பெண்ணின் குடும்பத்தினர், உறவினர்கள் என 30 பேர் இறந்து கிடந்தனர். அவர்களின் 400 கால்நடைகளும் இறந்தன. முந்தைய நாள் இரவு 9 மணிக்கு யார் யார் எங்கே இருந்தார்களோ அங்கேயே சடலமாக கிடந்துள்ளனர். மொத்தம் 1746 மக்களும் 3500 விலங்குகளும் இறந்தது தெரியவந்தது. இதற்கான காரணம் அருகில் உள்ள நியோஸ் ஏரியிலிருந்து கார்பன் டை ஆக்சைடு வாயு ஒரு வினோதமான சத்தத்துடன் வெளியேறியுள்ளது. 1.6 மில்லியன் டன் அளவுக்கு கார்பன் டை ஆக்சைடு வாயு இரவு நேரத்தில் வெளியேறியதாக தெரியவந்தது. இதன் காரணமாகவே ஏரி அருகாமையில் குடியிருந்த மக்கள் மூச்சுத் திணறி மரணமடைந்தனர். இந்த சம்பவத்தை நினைத்து இப்போதும் அந்த கிராம மக்கள் பீதியில் உள்ளனர். லேக் நேட்ரான். லேக் நட்ரோன் ஈஸ்ட் ஆப்பிரிக்காவில் தன்சானியாவில் அமைந்திருக்கும் இந்த லேக் ஆபத்தான ரொம்பவும் வித்தியாசமான லேக். இந்த ஏரிக்கு மேல் பறக்கின்ற எல்லாம் பறவைகளும் கல்லாக மாறுவதாக சொல்லப்படுகிறது. இப்படிப்பட்ட ஏரியில் நடக்கின்ற இயற்கை நிகழ்வுகள் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த ஏரியில் பல பறவைகளின் சிலைகள் இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடியும். ஆனால் இவைகள் சிலைகள் இல்லை. உண்மையாக உள்ள பறவைகள்தான் சிலைகளாக மாறியிருக்கிறது. இந்த ஏரியில் உள்ள அதிக சோடியம் கார்பனேட் காரணமாக இந்த ஏரியில் உள்ள தண்ணீர் அதிக அளவு உப்பு தண்ணீராக உள்ளது. அதனால் அந்த ஏரியில் ஆல்கே மற்றும் பாக்டீரியாக்களால் அந்த தண்ணீர் சிவப்பு நிறமாக காணப்படுகிறது. இந்த சிவப்பு நிறத்தால் அந்த ஏரிக்கு மேலே பிரதிபலிப்புகள் ஏற்படுகிறது. அந்த பிரதிபலிப்புகள் மேலே செல்லும் பறவைகளை குழப்பமடைய செய்து அந்த பறவைகளை ஏரியில் விழவைக்கிறது. அப்படி விழுகின்ற பறவைகளும் விலங்குகளும் கல்லாக மாறி அந்த ஏரி பயங்கரமாக காணப்படுகிறது.
ஃப்ரைங்பான் ஏரி உலகிலேயே மிகக் குறைவான வெப்ப நீரூற்றுகளில் ஒன்றாகும். நியூசிலாந்தின் வைமாங்கு எரிமலை பிளவு பள்ளத்தாக்கில் அமைந்துள்ள இந்த ஏரி டேவில்ஸ் ப்ளோஹோல் என்றும் அழைக்கப்படுகிறது. இது 45 முதல் 55 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பமாக இருக்கும். இந்த ஏரி 38,000 சதுர மீட்டருக்கு மேல் மற்றும் 5.5 மீட்டர் ஆழம் கொண்டது. ஏரியிலிருந்து ஹைட்ரஜன் சல்பைடு மற்றும் கார்பன் டை ஆக்சைடுகளை வெளியிடுகின்றது. 1086ஆம் ஆண்டில் பள்ளத்தில் இருந்து வந்த வெடிப்பு மவுண்ட் தாராவேரா வெடிப்பு என்று அறியப்பட்டது. இது 100க்கும் மேற்பட்டவர்களின் உயிரைக் கொன்றுள்ளது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.